செய்திகள் வாசிப்பது கீதா. சமத்துவ தீபாவளி விழா மக்கள் விழிப்புணர்வு சங்கம் மற்றும் சரணாகதி சேவா அறக்கட்டளை சார்பில் குரோம்பேட்டையில் பார்வையற்றவர்களுக்கு பல்லாவரம் எம்எல்ஏ புடவை, வேஷ்டி, இனிப்புகள் வழங்கினார். குரோம்பேட்டை மக்கள் விழிப்புணர்வு சங்கம் மற்றும் சரணாகதி டிரஸ்ட் சார்பில் சங்க தலைவர் சேவா ரத்னா சந்தானம் ஐயா அவர்கள் தலைமையில் பார்வையற்றோர் மற்றும் ஏழை எளியவர்களுக்கு சமத்துவ தீபாவளியை முன்னிட்டு புடவை, வேஷ்டி, இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி அவர்கள் ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் சிறப்பு அழைப்பாளர் குரோம்பேட்டை ஆனந்தா திருமண மண்டபம் அதிபர் ராஜகோபால், தொழிலதிபர் மற்றும் சமூக ஆர்வலர் காஞ்சி கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு சமத்துவ தீபாவளியை கொண்டாடினர். மேலும் துபாய் தொழிலதிபர் சத்ய நாராயணன் சதீஷ் அவர்கள் 50 ஏழை பெண்களுக்கு அன்பளிப்பாக வழங்கினார். மேலும் விழாவில் வந்திருந்த அனைத்து மக்களுக்கும் அறுசுவை விருந்து வழங்கப்பட்டன. தீபாவளி திருநாளை முன்னிட்டு கண் பார்வையற்றவர்களுக்கு ஒரு நல்ல உதவிகளை செய்து கொண்டிருக்கார். நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையில் இந்த இசைக்குழு மிக அற்புதமாக அடுத்து நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். அந்த வாய்ப்பில் ஏற்கனவே செங்கேச்சேர்மன் கோயில் பேரில் அம்மனுடைய திருவிழாவில் எல்லாருக்கும் மிகப்பெரிய உதவியை செஞ்சார். அது மாதிரி இந்த பாடல் கேட்குறது எனக்கு ரொம்ப, இதில் எந்த கட்சி பாகுபாடு இல்லாமல் எந்த நடிகர் பாட்டு பாடினாலும் அது கேட்கக்கூடிய சராசரி மனிதன். அந்த வகையில் அற்புதமான எம்ஜிஆர் பாடல் தான் எல்லோருக்கும் சொல்லிடுறேன். நான் உண்மையாக எம்ஜிஆர் ரசிகன் தான், கட்சி வேற ரசிகன். எங்கள் முதலமைச்சர் சொல்லாது எனக்கு எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும், எம்ஜிஆருக்கு படம் பிடிக்கும், எம்ஜிஆர் பிடிக்கும். ஆனால் இயக்கம் என்பது வேறு. அதனால் ரசிகர்களாக இருக்கலாம், ரசிக்கிறோம். மனதில் மகிழ்ச்சியை கொண்டாடுகின்ற போது நோயெல்லாம் ஓடிப்போம். அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுகின்ற வகையில் நம்முடைய விழிப்புணர்வு தலைவர் சந்தானம் அவர்கள், காஞ்சியார் எல்லாம் சேர்ந்து நம்முடைய ஆனந்தா திருமண உரிமையாளர் இருக்கின்றார். அவருக்கு நாங்கள் மரியாதை செய்கின்றோம். ஆக இந்த கண் பார்வையற்றவங்களுக்கு எல்லோருக்கும் 500 ரூபாய் வீதம் நான் வழங்கி விட்டு செல்கிறேன். நன்றி. பார்வையற்றவர்கள் அனைவருக்கும் நம்முடைய அன்புக்குரிய எம்எல்ஏ அவர்கள் ஆளுக்கு 500 ரூபாய் கொடுக்கிறார். அவங்களுக்கு அதே மாதிரி உடையும் உங்களுடைய இசை மகிழ்ச்சியா போறேன். இங்க பாருங்க, அப்படியே வாங்கி நல்லா தெரியும். சந்தோஷம் சார். இங்க பாருங்க சார், கண்ணனுடைய அறிவிய கம்பன் மாதிரி வேற யாருமே வந்து கண்ணினால் பெற்று இழந்தான். அவர்களை சுமந்து கொண்டு ஊரா செல்லுவோம். சொன்னது சையத் இப்ராஹிம். அந்த சிரவணன் தன் பெற்றோர்களை சுமந்து கொண்டு ஊராக செல்லுவோம். ஆதல விஷயம் கவனிக்க வேண்டியது
இங்க பாருங்கம்மா. லேடிஸ் ஒன்லி. நீங்க எல்லாரும் போடுங்க. வெங்கட்ரமணா, வேணுகோபாலா, கோவிந்தா, 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 நந்த கோவிந்தா, நவநீதேஸ்வரா, பாண்டுரங்கா, பண்டிரங்கா, விட்டலா, கோவிந்தா, கோவிந்தா, கோவிந்தா. ரெண்டு போறோம். வச்சுக்கலாம். யாருக்கு அப்படி ஏற்றுறா? அவ்வளோதான். ஏற்றி இன்னும் எழுதுவானே வீட்டில் ஏற்றலாம். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கிருஷ்ணா குருவேரப்பா. எல்லாரும் சேமமா வாழ்கவே வாழ்கவே இனிய தீபாவளி இனிய தீபாவளி என்றென்று வாழ்கவே பாரதம் வாழ்கவே பாரத மக்கள் வாழ்கவே இந்திய பூமி வாழ்கவே இனிய தீபாவளி வாழ்கவே பாரத் மாதா கி ஜெய். பாருங்க. போட்டோ எடுக்கிறாங்க. அப்படி போவோம். ரைட்டுங்க ஐயா. உள்ள போங்க. அது மஞ்சள் கலர். அனைவருக்கும் அலை வணக்கங்கள். முதல்ல சந்தானம் சார் சொன்ன மாதிரி நான் ஒன்றும் அவ்வளோ இதாக பண்ணதில்லை. அவர் சொன்னார் நாங்கள் சின்ன வயசில் கஷ்டப்பட்டுருக்கோன்னு. எனக்குமே எங்கள் அம்மா வயசான இருந்து அதில் ஒரு பேஷன் வந்து தான் நான் இந்த ஃபீல்டை தேர்ந்தெடுத்தேன். சங்கராலேயே நான் வந்து ரொம்ப வருஷம், ஒரு 35 வருஷமாக சீனியர் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணி வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் எடுத்துட்டு இதுக்கப்புறம் தான் இந்த இதில் ஃபுல் டைமாக நான் வந்து பார்த்துக்க ஆரம்பித்தேன். பியூர்லி வாலண்டரி சர்வீஸ் இதில். ஸோ முதல்ல ஒரு 5 பேரோடு தான் இந்த ஹோம் ஆரம்பித்தோம். இப்போ வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணோம். சந்தானம் சார் மாதிரி நிறைய டோனர்ஸ், அவங்களோட வெல்விஷர்ஸ், அவங்களோட இதனால சப்போர்ட்னால தான், பெரியவா ஆசீர்வாதத்தினால தான் இது வந்து இவ்வளோ தூரம் எங்களால் சர்வீஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. இதில் வந்து எங்களால் ஃப்ரீயாக எதுவுமே பண்ண முடியல. அண்ட் ஃப்ரீயாக பண்ணினாலும் அதுக்கு வேல்யூவும் இருக்காது. ஸோ அதனால ஒரு நாமினல் சார்ஜஸ் வாங்குகிறோம். வாங்கிட்டு அவங்கக்கிட்ட வந்து நம்ம இந்த ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கோம். ட்ரிப்ளிகேனில் அது ஒரு முன்னாடி ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தாங்க, மடத்தை சேர்ந்த இடம் தான் அது. ஸோ அது வந்து சுற்றி பிரச்சனையாகிடும் போல் இருந்தது. அதனால் நாங்களே அதை கொஞ்சம் ரெனோவேஷன்லாம் எடுத்து இப்போ அதில் வந்து ஒரு 25 பேர் ஏபிள்டு பர்சன்ஸாக போடலாம் அப்படிங்கிற மாதிரி பாத்ரூம், லெட்ரின் அதெல்லாம் கட்டி கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் சார்கிட்ட வந்து என்னோட ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் என்னோட பின்னாடி உறுதுணையாக இருக்காரு சந்தானம் சார். நாட் ஓன்லி வித் டொனேஷன், என்னோட நிறைய பர்சனல் அஃபிஷியல் நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் கூடவே இருந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்து என்னை வளர்த்து விட்டது ஒன் ஆஃப் த பர்சன் அவர் தான்.
ஸோ இன்னைக்கு வந்து ஆக்சுவலி எங்களோட சேர்மேன் விஸ்வநாதன் சார் வந்திருந்தாருன்னா இன்னும் இதாக இருந்திருக்கும். அவருக்கு இன்னைக்கு வேற ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்ததுனால நான் வந்துட்டேன். அதனால இவரோ மாதிரியே தான் அவரும் விஸ்வநாதன் சாரும் எல்லாரும் லோக்கலி இது பண்ணிட்டு அவர் தான் சேர்பர்சன் சங்கரா குரூப்ஸ்க்கு. ஒரு வாட்டி வாங்க, வந்து பாருங்க. நம்ம வந்து அன்னதானம் ஸ்கீம் வச்சிருக்கோம் அங்கே. உங்களோட வெட்டிங் டே, உங்களோட பர்த்டே, உங்கள் குழந்தைங்க, உங்கள் பேரன்கள், அவங்களோட இந்த மாதிரி கிராண்ட் குழந்தைகள் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் ஸ்பான்சர்ஸ் பண்ணலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்னா 1500, லஞ்சுனா 3000, ஃபுல் டேனா 5000 rupees அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வச்சுருக்கோம். இங்கே தான் நியூ காலனி பக்கத்தில் நம்பர் 2 3rd மெயின் ரோட் நியூ காலனி. நீங்கள் ஒரு வாட்டி வந்து பாருங்கள். நார்மலி நான் 10 to 3 இருப்பேன் அங்கே. வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அது கொடுங்க. ஸோ அது மாதிரி கொடுக்கணும்னு இல்லை, வந்து முதல்ல பாருங்கள். அவங்களோட பேசினாலே உங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். இந்த மாதிரியும் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்களாம் கண்டிப்பாக வரணும். அண்ட் சார் திரும்ப எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்து ஓல்டேஜ் ஹோமில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து சார்கிட்டேருந்து நம்பரெல்லாம் வாங்கிட்டு இந்த குரூப்பை ஒரு நாள் நம்ம ஹோமில் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணலாம். அவங்களும் நிறையா இந்த பழைய பாட்டெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு ஆக்சுவலி எங்களோட ஹோமில் தீபாவளி செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. அதில் ஒரு குரூப்பை கூப்பிட்டு பழைய பாட்டு பாடுறதுக்கு தான் ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் டின்னரோட ஈவினிங்கு. இவங்களை தெரியாது எங்களுக்கு. தெரிஞ்சு அடுத்த வாட்டி இன்னொரு சான்ஸில் கண்டிப்பாக சார்கிட்டேருந்து நம்பர் வாங்கி நீங்கள் எங்களோட ஹோமில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். மக்கள் விழிப்புணர்வு சங்க சார்பிலும் ஸ்ரீ சரணாகதி சேவா ட்ரஸ்ட் சார்பிலும் இனிய தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த பாரதம் சீரும் சிறப்புமாக செழிக்க இறைவனை இந்த நாளில் வேண்டும். அதே நேரத்தில் மக்கள் விழிப்புணர்வு சங்கமும் ஸ்ரீ சரணாகதி சேவா ட்ரஸ்ட் சங்கமும் இணைந்து இந்த சமத்துவ தீபாவளியாக இதை கொண்டாடி வருகிறோம் பல்லாண்டுகளாக. இன்று விசேஷம் என்னவென்றால், பார்வையற்றவர்களுடைய புரோகிராம் இருந்தது. அவர்களையும் நாங்கள் அழைத்து அவர்களை கௌரவித்து அவர்களுக்கு இனிப்பு வழங்கி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இ. கருணாநிதி அவர்கள் மூலமாக அவர்களை அனைவரையும் கௌரவித்தோம். சிறந்த இந்த பாடல் நிகழ்ச்சியை ரொம்ப அருமையாக நடத்தி தந்தார்கள். அவங்க ஆனந்த ராகம் அப்படின்ற பார்வையற்றவர்களுடைய ஒரு குழு இந்த பாடல்களை எல்லாம் பாடி எங்களை எல்லாம் மகிழ்வித்தார்கள். இந்த தீபாவளி நாளில் சர்வ மதத்தினரும் பின்பற்றக்கூடிய அளவில் இன்னைக்கு அமைந்தது. எல்லோரும் இந்த பூஜையில கலந்துக்கிட்டார்கள். இதுல கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள், மற்ற மதத்தினரும் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்தது ஒரு சிறப்பான நிகழ்வாகும் என்பதை தெரிந்து கொண்டு, ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி சமத்துவ தீபாவளி, சமத்துவ பொங்கல் இரண்டையும் இந்த மக்கள் விழிப்புணர்வு சங்கம் தொடர்ந்து நடத்தி வருகிறது என்பதை பகிர்ந்து கொள்கிறேன். இதே நேரத்தில் இன்று நாங்கள் சங்கரா முதியோர் இல்லத்திற்கு அவர்கள் கேட்டுக்கொண்டபடி ஒரு 10,000 ரூபாயை கொடுத்து அவர்களுடைய இல்லத்திற்கு, முதியோர் இல்லத்திற்கு சீலிங் ஃபேன் அந்த உதவி செய்தோம். திருவல்லிக்கேணியில ஒரு கிளை தொடங்கி இருக்கிறார்கள். அந்த கிளைக்கு ஃபேன் தேவைப்படுகிறது என்று சொன்னதன் அடிப்படையில் செஞ்சோம். அதுபோல பார்வையற்றவர்களுக்கு எம்எல்ஏ அவர்கள், KV ராஜகோபால் அவர்கள், அப்புறம் லதா அம்மா அவர்கள், இவர்கள் எல்லாம் இணைந்து ஆளுக்கு 500 ரூபாய் அவங்களை ஒரு கிஃப்டா தந்து டொனேட் பண்ணி உடையும் அளித்து பண்ணாங்க. நாங்க ஒரு 35 லேடிஸுக்கு சாரியும் ஏறக்குறைய 30 பேருக்கு லுங்கியும் இந்த தினத்திலே அளித்தோம் என்று இந்த செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி சிறப்பாக நாங்கள் கொண்டாடி வருவது எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும்.
இதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் இருந்தது என்பது நம்ம சொல்லி தெரிவதில்லை. எல்லோரும் ஒத்துழைத்தார்கள். அதனாலதான் இது சிறப்பாக நடந்தது. எல்லோருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்து மகிழ்கிறோம்.